புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானி அவர்கள் இன்னைக்கு காலமாகியிருக்காங்க. அதுவும் இப்போ மைசூர்ல தான் இருந்துட்டு வந்தாங்க. இப்படி இருக்க சூழல தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதா தகவல் வெளியாக இருக்கு. மாரடைப்பு காரணமா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. இப்படி இருக்க சூழல தான் திடீர்னு ஜானகி காலமாகியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு. ஆந்திரால குண்டூரை சேர்ந்தவங்க தான் எஸ் ஜானகி. இவங்களுடைய அப்பா ஒரு ஆயுர்வேத மருத்துவர். ஜானகிக்கு 20 வயசா இருக்கும் போதே அவங்களுடைய குடும்பம் சென்னைக்கு வந்துட்டாங்க. ஜானகிக்கு சின்ன வயசுல இருந்தே பாடத்துல ஆர்வமா இருந்திருக்காங்க. இதனாலேயே சங்கீதமும் கத்துக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து தான் சினிமாவில் பாடும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. இப்படி இருக்க சொல்லதான் விதியின் விளையாட்டு என்ற படத்தின் மூலமா பாடகியா இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க ஜானகி அம்மா. இதை தொடர்ந்து MS விஸ்வநாதன் இசையில பாடிட்டு இருந்த ஜானகி இளையராஜாவுடைய இசையில அன்னைக்கிளி படத்துல அன்னைக்கிளி உன்னை தேடுதே என்ற பாடல் பலருமே ரசிக்க வச்சது. இந்த பாடலை தான் இளையராஜா இசையமைத்த முதல் பாடலும் கூட. இளையராஜாவுக்கு ஜானகி பாடிய முதல் பாடலே மிகப்பெரிய பிரபலத்தை கொடுத்துச்சு. ஜானகி அம்மா தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளையும் பாடல்கள் பாடினாங்க. ஜானகியுடைய பாடல்கள் அத்தனையுமே ஹிட் ஆனுச்சு. இதன் காரணமாவே தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிலும் பிரபலமானாங்க ஜானகி. ஜானகி அம்மாவுக்கு 1959ல ராம் பிரசாத் என்பவருடன் திருமணம் நடந்துச்சு. இந்த தம்பதிக்கு முரளி கிருஷ்ணா என்ற மகனும் பிறந்தாரு. சூழல் இப்படி இருக்கதான் 1997ல ராம் பிரசாத் மரணம் அடைந்தாரு. கணவருடைய மரணத்துக்கு அப்புறமா மகன் மேல அதீத பாசத்தை கொண்டிருந்தாங்க ஜானகி அம்மா. ரீசெண்டா கூட ஜானகி அம்மாவுடைய மகனான முரளி கிருஷ்ணா இந்த வருடம் ஜனவரி மாதம் உயிரிழந்தாரு. அப்போ அவருடைய வயது 65ன்னு சொல்லப்படுது. ஜானகி அம்மாவுக்கு ஒரே மகன் தான் முரளி. இவருடைய மரண செய்தி ஜானகி அம்மாவை ரொம்பவே துக்கத்துல ஆழ்த்தினதா சொல்லப்படுது. தன்னுடைய மகனுடைய பிரிவு தாங்க முடியாம ரொம்பவே வேதனையாகவும் துயரத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்நிலையில தான் ஜானகி அம்மா மகன் இறந்த 6 மாதத்துல இவங்களும் உயிரிழந்திருக்காங்க. இந்த விஷயம் தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு. இவங்க மைசூர்ல தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. உடல்நலக் குறைவாக தான் இருந்திருக்காங்க. இப்படி இருக்க சூழல் தான் இவங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா சிகிச்சை பலனளிக்காம திடீர்னு உயிரிழந்திருப்பது தான் பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்திருக்கு. இதை கேள்விப்பட்ட பல பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. மேலும் ஜானகி அம்மா குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்றோம். ஜானகி அம்மா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.